போட்ட 3 வீடியோவில் வந்து உங்களுக்கு 35K 45K. மக்கள் வந்து எனக்கு ரொம்ப லைக் பண்ண ஆரம்பித்தாங்க அண்ட் நிறைய கிளைண்ட்ஸும் வர ஆரம்பித்தாங்க. என்னோட லைஃப் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது. நிச்சயமாக உங்களாலையும் ஒரு நாள் சாதிக்க முடியும் யூடியூப்பில். இப்போ வந்து நிறைய பேர் டிப்ஸ் சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்க? மைக்குக்காக செலவு பண்ணுமே, லைட்டுக்காக செலவு பண்ணுமே, நீங்கள் சும்மா பித்தலாட்டம் தான் பண்ணுறீங்க, ஸோ இதெல்லாம் நம்ப முடியாது அப்படி. இந்த வீடியோவில் என்னுடைய கிளைண்ட் பூர்ணிமா அவங்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க சென்னையில் இருக்காங்க. இவங்கள பார்க்கணும்னே நான் வந்து மதுரையிலேருந்து பஸ் ஏறி வந்திருக்கேன். இவங்க வந்து ஒரு அஸ்ட்ராலஜர், நல்லா பேசுவாங்க. இவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். வீனஸ் அஸ்ட்ரோன்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. இவங்க வந்து என்னுடைய கோச்சிங் மிடில் வேல வந்தாங்க. லைக் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் 13,000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது தான் வந்தாங்க. ஆனால் இவங்க சேனல் வந்து ரெகுலராக வீடியோ போடலை. என்கிட்ட வந்து நான் நிறைய கேப் விட்டுட்டேன், வீடியோஸ்லாம் போடலை பர்சனல் இஷ்யூஸ்னால. இப்போ நான் மறுபடியும் அதை வந்து ரீவேப் பண்ணணும், டெட் சேனலாக இருந்ததை வந்து நான் மறுபடியும் லைவ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நான் சொன்னேன் ஒரு 2 months நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறமா அது என்ன மாதிரி போகுதுன்னு பார்க்கலான்னு சொன்னோன்னே போட்ட 3 வீடியோவில் வந்து உங்களுக்கு 35K 45K 20K இந்த மாதிரி வியூஸ்லாம் வந்துருச்சு. அகெயின் இவங்க வந்து பேக் டு ட்ராக் மாதிரி இவங்களுக்கு கிளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்ககிட்ட இன்டர்வியூ கிடைக்குமான்னு கேட்டேன். லைஃப் சேஞ்சிங்காக இருந்துச்சு உங்களுடைய கோச்சிங், நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வீட்டுக்கே வர சொன்னாங்க, காஃபி போட்டு கொடுத்தாங்க. இங்கே வீட்டில் வந்து உங்கள் பாட்டி இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசணும்னா நம்ம இந்த வீட்டில் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் வந்துடுது. இங்கே வந்து நம்ம டேபிள்லாம் எடுத்து போட்டு வீடியோ ஷூட் பண்ணுறோம். இவங்க வந்து நிறையா என்னுடைய வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அஸ்ட்ராலஜி நிறைய லட்சம் சேனல் இருக்குது. அந்த காம்படிஷனில் இவங்க எப்படி கட் த்ரூ பண்ணி இவங்களுடைய வாய்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்கன்றதை நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய் பூர்ணிமா, உங்களை பற்றின இன்ட்ரொடக்ஷன் சொல்லுங்கள். வணக்கம் மக்களே, என்னுடைய நேம் பூர்ணிமா. என்னுடைய சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீனஸ் ஆஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லி இருக்குது. இவர் வந்து என்னுடைய கோச். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சாரோட சேனலை நான் வந்து ஒரு 1 year-ஆகவே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அண்டு நான் அவர்கிட்ட நான் ஜாயின்லாம் பண்ணலைங்க, ஜஸ்ட்டு ஃபாலோ அப் மட்டும்தான். அவர் போடுற வீடியோஸை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பேனே தவிர அவர் கோச்சிங் நான் ஜாயின் பண்ணலை. பட் அவர் சொல்கிற விஷயங்களை வந்து நான் எடுத்துப்பேன். அவர் என்னென்னலாம் அதாவது வாரத்துக்கு 2 வீடியோ தான் போடுவார். எல்லா வீடியோஸையும் நான் உட்காந்து பார்த்துட்டு அது எல்லாத்தையும் என்னோட சேனலில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அதாவது இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு சேனலை மானிட்டைசேஷன் பண்ணி கொடுப்பாரு. ஆனால் நான் அப்படி வரவே இல்லை, ஆல்ரெடி மானிட்டைசேஷன் ஆயிட்டேன். அது எப்படி ஆனேன்னா சாரோட ஒரு கைடன்ஸும் சாரோட ஒரு கோச்சிங்னால. இவர்கிட்ட ஜாயினே பண்ணாமல் தான் நான் எல்லாமே பண்ணேன். அதாவது நிறைய ட்ரிக்ஸ், எப்படியெல்லாம் ஒரு சேனலை க்ரோ பண்ணணும், நீங்கள் எப்படி அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணணும். எல்லாரும் ஒரே வழியில் போகிறாங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் வழியில் போகணும். ஏன்னா மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரே விஷயத்தை பார்த்து பார்த்து போர் அடிக்குங்க. ஸோ நம்ம என்னதான் நமக்கு நாலேஜ் தெரிஞ்சாலும் அதில் எவ்வளோ புதுசாக விஷயத்தை நம்ம கொண்டு வரோம் அப்படின்றத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஸோ நான் அவரது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி என் சேனலை நான் மானிட்டைசேஷன் கொண்டு வந்துட்டேன். நடுவில் ஒரு டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து அதுக்கு மேலே என்னால் எதுவே எஃபர்ட்ஸ் போட முடியல. எனக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருந்தது. நாலேஜ் இருக்குது, பட் என்னால் எதுவும் பண்ண முடியல. ஸோ திருப்பி நான் வந்து சாரோட கோச்சிங் முழுசாகவே நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஒரு கதை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, மகாபாரதத்தில் வந்து துரோணாச்சாரியார் இருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னோட சிஷ்யனுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுப்பாரு அவரோட கற்றுக்கிட்ட வித்தை எல்லாமே. ஆனால் சிஷ்யனையும் தாண்டி இன்னொருத்த மறைமுகமாக வந்து அவர் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கிட்டு இருப்பான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து வில்வித்தையில் ஒரு பெரிய ஆளாக வந்து நிற்பான். அதுதான் ஏகலைவன். கிட்டத்தட்ட நானும் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இவர்கிட்ட இருந்த எல்லா நாலேஜுமே நான் கிராப் பண்ணிக்கிட்டேன். ஒரு நாள் வந்து என்னாலையும் முடியும் அப்படின்னு நான் சொல்லி வந்து நிற்கும்போது சார் சொன்ன ஒரு விஷயம், உங்களால் முடியும், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி இவர் ட்ரைனிங்க்கு வந்து அடுத்து நான் போடுற எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா 20,000 30,000 40,000 இதனால் மக்கள் வந்து எனக்கு ரொம்ப லைக் பண்ண ஆரம்பித்தாங்க அண்ட் நிறைய கிளைண்ட்ஸும் வர ஆரம்பித்தாங்க. ஸோ என்னோடய சேனல் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு க்ரோத் இருந்ததுங்க. அதாவது நாங்கள் ஒரு ரூலை பிரேக் பண்ணோம். என்னென்னா
மானிட்டைசேஷன் மாஸ்டர் மெத்தட் மூலயமா மானிட்டைசேஷன் இருந்த ஒரு விஷயத்த ஆல்ரெடி மானிட்டைஸ் ஆன ஒரு சேனலால் கூட நம்மளால் மேலே கொண்டு வர முடியும் அப்படின்றது ராஜ வித்யாலயா தாண்டி யாராலையும் முடியாதுங்க. இது என்னோட சேலஞ்சாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா அவரால் மட்டும்தான் இது முடியும். பிகாஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதாவது ஒரு 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 சிம்பிளிசிட்டிங்க, ஒரு டவுன் டு த எர்த், நம்ம எது கேட்டாலும் சொல்லணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அண்ட் நாலேஜ் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது. இதை விட வேறு என்னங்க வேணும்? ஸோ அந்த தன்னடக்கம் இருக்குது. ஸோ தன்னடக்கம் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் எவ்வளோ தூரம் வேணாலும் போக முடியும். ஸோ நான் சாரோட கைடன்ஸ்னால என்னுடைய சேனல் வந்து மேலும் மேலும் வளர்ந்துச்சு. அதே மாதிரி என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் மக்களுக்கு பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். கிட்டத்தட்ட என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதமாக சார் தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த 3-4 மாதமாக அவர் சொன்ன அந்த கைடன்ஸ் மூலிமா ஒரு ஏகலைவன் மாதிரி பின்னாடி இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவர் சொன்ன எல்லா விஷயமும் பின்னாடி இருந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். இப்போ அவர்கிட்ட நான் நேராகவே கைடன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் என்னோட லைஃப் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது அப்படின்றது ராஜ வித்யாலயால மட்டும்தான் முடியும். வேற எந்த ஒரு சேனலாலையும் முடியாதுங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய பாரம்பரியம் நீங்கள் எப்படி இந்த அஸ்ட்ராலஜியை எடுத்தீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்ஜினியர் கிராஜுவேட். என்னோட தாத்தா பாட்டி வந்து அஸ்ட்ராலஜிஸ்ட் தான். கிட்டத்தட்ட டி நகரில் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நிறைய மக்களுக்கு தெரியும். எம் ஜெயக்குமார், கோடம்பாக்கம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த பேரை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. 10ல் ஒரு 2-3 பேராக தெரிஞ்சிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ எங்கள் தாத்தா ஒரு அஸ்ட்ராலஜர், பாட்டியும் ஒரு அஸ்ட்ராலஜர்ஸ். அண்ட் கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்களுடைய வழி வந்தவள் தான் நான். ஸோ எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ப்ளஸ் எனக்கு ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. நான் ஒரு இன்ஜினியராக இருந்தால் கூட என்னுடைய ஃபீல்டை நான் மொத்தமாகவே விட்டுட்டேன். பிகாஸ் இதில் நான் பார்த்த விஷயம் வேறங்க. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா அஸ்ட்ராலஜி வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் தான், சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவாங்க, ப்ரிடிக்ஷனை கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு கலைங்க, ஒரு தெய்வீக கலை. எப்படி நம்ம ஸ்கூலில் வந்து சோஷியல், பயாலஜி, மெடிக்கல் இந்த மாதிரிலாம் நம்ம கற்றுக்குறோமோ அதே மாதிரி அஸ்ட்ராலஜியை ஒரு பாடமாக கொண்டு வரணுன்றது என்னுடைய விருப்பம். ஏன்னா மக்கள் வந்து இதை வந்து சும்மா வந்து நீங்கள் வந்து சும்மா ஏதோ ஒன்று அடிச்சு விட்றீங்க, நீங்கள் சும்மா ஏதோ ஒரு கதை கட்டுறீங்க, சும்மா ஏதோ சொல்லிட்டு போயிடுறீங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட வரும்போது வரைக்கும் எனக்கு அப்படி தான் எண்ணம் இருந்தது. ஆனால் இவங்க ஒரு விஷயமா நீங்கள் வந்து தசா புத்தி அது இதுன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு சயின்ஸு லைக் பாட்னி மாதிரி இதில் ஒரு சயின்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது தான் ஓகே இவங்க வந்து ஏதோ ஒரு சூடோ சயின்ஸ்னுவாங்கல்ல, ஒரு ஏதோ போலியான ஒரு விஷயத்த அவங்க சொல்லலை, சயின்ஸை சொல்கிறாங்க. லைக் வந்து இப்போ இன்றைக்கி வந்து மழை பெய்யுமா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறீங்களே, அது மாதிரி கிரகங்களை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இப்போ இவங்க இதில் வந்து நிறைய புக்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க ரிசர்ச் ஓரியன்டாக. உங்களுக்கு ஏதாவது? ஆமாம், நான் ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. கரெக்ட் தான், நீங்களே பார்த்துருப்பீங்க என்னோட புக்ஸ் எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க. அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன்ஸையும் தாண்டி ஐ டூ லாட் ஆஃப் ரிசர்ச். நான் வந்து நிறைய ஆராய்ச்சி நிலையமே நான் வந்து ஃப்யூச்சரில் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். வித் சப்போர்ட், அவரோட சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எதுனாலும் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்டு நான் மக்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் அதுதாங்க, நீங்களும் இது முன்னாடி வாங்க. சரி, எல்லாரும் யூடியூப்ல வந்து கணக்கு போடுறாங்க, எல்லாரும் யூடியூப்ல வந்து நம்ம வந்து வாழ்க்கையோட எதிர்காலத்தை பத்தி சுட்டி காட்டுறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து மக்கள் மத்தியில இருந்து போகணும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். இதை ஒரு ஆராய்ச்சியா பாருங்க. உண்மையிலே இந்த நட்சத்திரங்களும் இந்த கிரகங்களும் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்றத நீங்க ரியலைஸ் பண்ணணும், நீங்க செல்ஃப் ரியலைஸ் பண்ணணும் அப்படின்றத என்னோட பாயிண்ட். நான் இந்த கருத்து தான் சார்கிட்டயும் வச்சேன். சார் ஆமா, இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் சேனல்? ஆமாம் சார், இதுதான். இதுக்கு மேலே நீங்கள் சேனல் ஆரம்பிக்க? இதுக்கு முன்னாடி நான் எந்த சேனலும் ஆரம்பிக்கல. இதுதான் என்னோட முதலும் கடைசியுமா இருக்கக்கூடிய ஒரு சேனல். சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஏன் நடுவில் வீடியோ போட மாட்டீங்க? என்னால் போட முடியல, அதுதான் ஒரு விஷயம். நான் எல்லாமே கிராப் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு குருவோட நாலேஜ் திருப்பி வேணும் இல்லையா? நான் அவர்கிட்ட தான் எல்லாமே வந்து நாலேஜை கிராப் பண்ணேன். ஒரு விஷயங்க, யூடியூப் பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட நாலேஜ் இருக்குங்க, கேமரா இருக்கும், அப்புறம் ஸ்டுடியோ வச்சுருப்பீங்க, லைட்டிங் வச்சுருப்பீங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் மெயினான ஒரு விஷயம் மார்க்கெட்டிங். இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ராப் ஆகும் ஏதாவது ஒரு விஷயத்தில். அது இருந்தால் தான் நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியும் யூடியூப்ல. இல்லைனா நீங்கள் 10ஓட 11 ஏதோ சும்மா யாரோ ஏதோ போட்டுட்டு போகிறாங்க, நீங்களும் ஒரு போடுறீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் வீடியோலாம் போட்டீங்க, நல்ல குவாலிட்டியாக போட்டீங்க, ஐஃபோன் வச்சு எடுத்தீங்க. ஆமாம்,
ரெகுலராகவும் போட்டீங்க, ஆனால் அது வந்து கன்வெர்ட் ஆகலை, கிளைண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகலை. ஆமாம். அந்த இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆமாம். அதுக்கப்புறம் தம்ப்நெயில் தெரிஞ்சுக்கணும். ஆமாம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தான் வந்தீங்க. அதுதான் உங்களுடைய. ஆமாம், என்னோட மெயின் மோட்டிவே அதுதான். எப்படி நம்ம தம்ப்நெயில் பண்ணுறோம், ஜஸ்ட் நமக்கு வீடியோ எடுக்க தெரிஞ்சா போதும், பேச தெரிஞ்சா போதும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்படி கிடையாதுங்க. இதில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் ரொம்ப முக்கியம். அண்டு எப்படி வந்து நம்ம அதில் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம், எப்படி ஒரு விஷயத்தை அப்லோட் பண்ணுறோம், ஷெட்யூல் பண்ணுறோம், இதெல்லாமே யூடியூப்ல முக்கியங்க. யூடியூப் ஒரு மேண்டேட்டரியாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களும். ஸோ நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் போடணும். நம்ம மக்களுக்கு பாபுஜியோட கோச்சிங் வரவங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் போடுங்க. ஒரு நாளில் சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்காது. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இது கிடையாது. அதாவது டக்குன்னு ஒருத்தருக்கு ஓவர் நைட்டில் வர்றது கிடையாது. வித் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் பர்சிஸ்டன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி மூலயமா நிச்சயமாக உங்களாலையும் ஒரு நாள் சாதிக்க முடியும் யூடியூப்பில். ஆனால் நீங்கள் வந்து எடுத்தோன்னெலாம் கேட்கல. நீ ஒரு நாள் நீங்கள் வியூஸ் போகுதுன்னு எதுவுமே கேட்கல. ஆமாம் ஆமாம், அது வந்து ஒரு நல்ல குவாலிட்டிங்க. ஆனால் வரவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம மானிட்டைஸ்லாம் பண்ணி போடுறோம்ல, இதை பார்த்துட்டு இவர் அப்படியே மேஜிக் பண்ணிடுவார், சூரியவம்சம் மாதிரி ஒரே படத்தில் பணக்காரன் ஆகிடலாம். ஓவர் நைட் சக்ஸஸ் இருக்காது மக்களே, அது மட்டும் நான் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. நிச்சயமா அந்த மாதிரி தாட்ல யாராவது யூடியூப் வந்தீங்கன்னா ஓவர் நைட் சக்ஸஸ் எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு, இன்னொரு விஷயம் தனித்துவமா நீங்க இருக்கிறது. இது யாருமே சொல்ல மாட்டாங்க யூடியூப்ல. நீங்க வீடியோஸ் போடுங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க, டெய்லி வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க மத்தவங்கள விட எவ்வளவு தனியா தெரியுறீங்க. நான் அதை இவர்கிட்ட பார்த்தேன், இவரோட சேனல்ல நான் இவர் பேசுறத பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் அப்படி யோசிக்கிற ஆளுங்க. ஸோ அப்போ நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, நீங்கள் தனித்துவமாக நிற்கணும். அப்போது கண்டிப்பாக சாரால் உங்களை முன்னாடி கொண்டு வர முடியும். இப்போ நீங்கள் ஃபேஸ் காட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு தயங்கினீங்கல்ல, இப்போ இதே மாதிரி இருப்பாங்கல்ல, ஃபேஸ் காட்ட விருப்பப்படாமல் இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் வருவாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க, ஃபேஸ் காமிப்பீங்களான்னு கேட்டால் முடியாதுன்றவாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? கரெக்டு தான். இந்த பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நிறைய பேரால் ஃபேஸ் காட்ட முடியாது. ஏன்னா நானே ஃபஸ்ட்டு தயங்கிட்டு இருந்தேன். நானே சார்கிட்ட சொல்லுவேன், சார் என்னால் முடியாது, வேண்டாம், இது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நான் வந்து சும்மா அப்படியே நான் நோட்ஸ் பார்த்தே நான் வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு நான் யோசித்தேன். பட் உங்கள் முகத்தை காமிச்சாதாங்க மக்கள்கிட்ட ஒரு அடையாளம் கிடைக்கும். இதை நான் உணர்ந்தேன். நீங்கள் என்னவா இருக்கீங்க, நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜராக இருக்கீங்க, உங்கள் ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருந்ததுன்னா மக்கள் மத்தியில் நீங்கள் பதிவீங்க. ஒன்று உங்கள் பேரால் அவங்க அறிமுகமாகணும், இல்லை உங்கள் முகத்தால் அவங்க அறிமுகமாகணும். இது ரெண்டு விஷயத்தால் அவங்க அறிமுகமாகணும். அப்போது யூடியூப்பில் உங்கள் முகத்தை பதிய வைக்கணுன்ற பாயிண்ட் எனக்கு புரிஞ்சுது. ஸோ சார் சொன்ன பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபேஸ் காட்டணுன்ற ஒரு விஷயம் எனக்கு அதுக்கப்புறமா தான் லேட்டராக ரியலைஸ் ஆகுது. ஓகே, இப்போ நான் வீடியோ போடுறேன், இதே ஒரு 2 மாதம் கழிச்சு நான் வீடியோ போடும்போது கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்கல்ல மக்கள். ஓகே, நான் இவங்களை பார்த்துருக்கேன், இவங்க தான் அது. ஸோ ஃபேஸ் காட்ட வேண்டும் அப்படின்றது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் தயக்கத்தெல்லாம் ஓரமாக வச்சுருங்க. யூடியூப்பில் நீங்கள் சாதிக்கணும், நீங்கள் வந்து வளர்ச்சி அடையணும், நீங்கள் வந்து உங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும். பணத்தை ஒரு பக்கம் விட்டுடுங்க, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும்ல, ஒரு துறை எடுத்து வச்சுருப்பீங்க. இப்போ மெடிக்கல்னால் யூடியூப்பில் மெடிக்கல் சார்ந்து சில பேர் இருப்பீங்க. நீங்கள் சும்மா வந்து பேக்ரவுண்டில் வாய்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா உங்கள் மக்கள் மனசில் நீங்கள் பதியவே மாட்டீங்க, உங்கள் வாய்ஸ் மட்டும்தான் பதியும். அதே நீங்கள் ஃபேஸ் காமிச்சு உங்கள் வாய்ஸ் காமிச்சு நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக மக்கள் மனசில் நீங்கள் பதிவீங்க. ஸோ ஃபேஸ் காமிச்சு பேசுங்க, தைரியமாக பேசுங்க. நிறைய பேர் நினைப்பாங்கல்ல, நம்ம வந்து யூடியூப்லேயே வீடியோ பார்த்து யூடியூப்லேயே வீடியோ போட்டுக்கலாம், எல்லாமே ஃப்ரீயாக இருக்குல்ல, நம்ம எதுக்கு இவர்கிட்ட போய் காசு கட்டணும்? அப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க? யூடியூப் பார்த்து போட்டுக்கலாங்க, பட் நமக்கு ஒரு நாலேஜ் வேணும்ல. கரெக்டு தான், அது யூடியூப்லேயே ஃப்ரீயாக இருக்குல்ல, யூடியூப்லேயே ஃப்ரீயாக இருக்குது, எல்லாரும் பண்ணிக்கலாம். பட் அந்த தனித்துவம் அது கிடைக்கணும்ல. இப்போ நான் கோச்சிங் ஏன் சேருங்கன்னு சொல்கிறேன்னா, யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்காங்க. ஒன்றும் நீங்கள் ஓப்பன் பண்ணி போடுங்களேன், அப்படியே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 வீடியோஸ் வந்துட்டே தான் இருக்கும். பட் அந்த தனித்துவமாக தெரியறது, ஒருவேளை நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க, இவர் சேனலை நான் மீட் பண்ணவே இல்லை, போன வருஷம் நான் இவரை பார்க்கவே இல்லை, இவரை நான் மீட் பண்ணவே இல்லைன்னா நிச்சயமாக இந்த நிமிஷம் நான் சேனலில் வீடியோ போட்டிருப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்போது அந்த தனித்துவம்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டான ஒரு இடத்துல போய் சேர்ந்தால் தான் கிடைக்கும். இப்போ வந்து நிறைய பேர் டிப்ஸ் சொல்கிறாங்க, இப்போ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்க? அது கரெக்டான ஒரு கொஸ்டின் தான். அதுக்கு ஆன்சர் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். தனித்துவம் தான் எக்ஸாக்ட்லி, வேற எதுவுமே இல்லை. ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை நீங்கள் தனியாக காட்டுறீங்க, அந்த தனித்துவம் மக்களை நிச்சயமாக வந்து அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் எவ்வளோ தூரம் மற்றவங்களோட வித்தியாசமாக தெரியுறீங்களோ
அது உங்களை திருப்பி கூட்டிகிட்டு வரும், உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரும். அண்ட் உங்களுடைய நாலேஜும் இருக்குங்க. எவ்வளோ தனித்துவமாக இருந்தாலும் அதை நீங்கள் மக்கள்கிட்ட எப்படி போய் கொடுக்குறீங்க, எப்படி டெலிவர் பண்ணுறீங்க? இல்லை, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா லைக் பொசிஷனிங் சொல்கிறாங்க. எக்ஸாக்ட். இப்போ அஸ்ட்ராலஜி எடுத்துக்கோங்க, லட்சம் பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் டெய்லரிங் எடுத்துக்கோங்க, லட்சம் பேர் இருக்காங்க. டாக்டர்ஸ் எடுத்துக்கோங்க, லட்சம் பேர் இருக்காங்க. அதில் உங்களுக்கு நீங்களும் லட்சத்தில் ஒரு ஆளா? கரெக்ட். அப்படி இருந்தீங்கன்னா எதுக்காக உங்ககிட்ட வரணும்? இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு இட்லி கடை திறக்கிறீங்க, அந்த இட்லியும் லட்சம் கடையோ மாதிரியே நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் வைக்கிறீங்க, இல்லை வந்து சாம்பார் தண்ணி சாம்பாராக ஊற்றுறீங்க அப்படின்னா ஏன் வரணும் அவங்க? அப்போ நீங்கள் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் தான் நீங்கள் மற்றவங்க கிட்ட இருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். அதுதான் நான் சொன்னேன், தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி உங்களுக்கு என்ன, நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்க, இப்போ நாளைக்கு இப்போ நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜி சேனல் வச்சுருக்கீங்க, நாளைக்கு இன்னொரு அஸ்ட்ராலஜி சேனல் வந்து உங்ககிட்ட போட்டி போட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? அதாவதுங்க, இப்போ ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ எதிராளி வந்து கத்தி வச்சுருக்கான், நீங்களும் கத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னா யாரோ ஒரு ஆள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எதிராளி கத்தி வச்சுருக்கான், நீங்கள் துப்பாக்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இருந்தாலும், இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்பீங்க, அதுலேருந்து உங்கள் பிஸ்னஸ்லேருந்து ஒரு ஆள் டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணிட்டாருன்னா அவர் தான் வின் பண்ணுவார். அதை தான் அவங்க வந்து தனித்துவம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம கேமரா மைக் இவ்வளோக்கு வாங்கணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு பேஷன் இருந்தால் இதுக்குள்ளே வாங்க, அவ்வளோதான். நீங்கள் செலவு பார்க்காதீங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இதில் போட்டால் நம்மளுக்கு அதனால நம்ம பேஷனை நம்ம பண்ணுறதுனால கண்டிப்பாக அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ சில பேர்லாம் பாருங்களேன், பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்ருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, எனக்கு இந்த வேலையே சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு யூடியூப் தான் பேஷன், இதில் இருந்தால் என்னால் சஸ்டெயின் பண்ண முடியும், மார்க்கெட்டிங்கும் பண்ண முடியும், என்னோடய ஃபினான்ஸையும் பார்த்துக்க முடியும்னா நீங்கள் நிச்சயமாக யூடியூப்குள்ளே வரலாம். ஏன்னா நிறைய பேர் பயமுறுத்துவாங்க, இதுக்குள்ளே வராதிங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, வேஸ்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய பேஷன் இருக்குன்னா யூடியூப் தாராளமாக வாங்க. மைக்குக்காக செலவு பண்ணுமே, லைட்டுக்காக செலவு பண்ணுமே, எவ்வளோ செலவு பண்ணுறோமேங்க. நம்ம சாப்பிட்ற விஷயத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், தேவையற்ற எவ்வளோ செலவு பண்ணுறோம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு மைக் எவ்வளோங்க ஆக போகுது, நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும்ல. ஸோ அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும். நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியும்னா இதுவும் நம்மளால் பண்ண முடியும். எனிதிங் கேன் பி பாசிபிள். அதுதான் என்னோட பாயிண்ட் சார். ஒருத்தவங்க என்கிட்ட என்கொயரி பண்ணாங்க, நான் இந்த அமௌண்ட்டுன்னு சொன்னேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த அமௌண்ட் எனக்கு ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் அவங்க சேனலை நான் ஃபாலோ பண்ணுறேன். அவங்க பசங்க 3 பேர் இருக்காங்க, 3 பேரும் சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க. பெரிய எல்சிடி எல்இடியா அந்த டிவி வாங்குகிறாங்க, கொடைக்கானல் போகிறாங்க. இதை பாருங்களேன், இவ்வளவு செலவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு மைக் போடுறோம்னு, அதுதான் நானும் சொல்கிறேன், இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஒரு பேஷனுக்காக பண்ணலாமே, அதுதான் நானும் சொல்கிறேன். அப்போ அந்த மைக்கு, இப்போ நம்ம ஒரு மைக்குன்னு போட்டோம்னா இந்த மைக் 10,000 ரூபாயா? அப்போ எதுக்கு? அப்போ மைக்குக்கு நான் 10,000 செலவு பண்ண மாட்டேன், ஆனால் மற்றதுக்கு நான் 10,000 செலவு பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு வந்து யூடியூப்ன்றது 10வது பட்சம், 2ஆம் பட்சம், 10ல் 11 அவ்வளோதான் நீங்கள் வந்து யோசிக்கிறீங்களே தவிர இது ஒரு பேஷனாக. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் மக்களே, நீங்கள் சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு யூடியூப் வந்தீங்கன்னா நிச்சயமாக இருக்க முடியாது. இதை ஒரு பேஷனாக இதில் நான் இறங்கினா என்னால் சாதிக்க முடியுன்ற அந்த வெறி இருந்துச்சுன்னா சாதிக்க முடியும். சில பேர் என்ன தயங்குறாங்கன்னா, நம்ம இந்த மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தாலோ இல்லை நம்ம வீடியோ போட்டாலோ நம்மளை வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறது, பேட் கமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, நீ என்ன புதுசாக ட்ரெஸ் போடுறியா, நீ நல்லா சம்பாதிக்கிறீங்களப்பா, எங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பா, இந்த மாதிரிலாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸு இதெல்லாம் என்ன எப்படி பண்ணுறது? ட்ரோல் வீடியோ வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா நான் யூடியூப்ல இருக்கேன், இதை நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சொந்தக்காரங்க பார்த்துட்டு கேட்பாங்க, நீ ஏமா இதெல்லாம் போடுற, உனக்கு இதெல்லாம் தேவையா, போயிட்டு வேற ஏதாவது வேலை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. யூடியூப்ல நம்மளுக்கு தேவையில்லாத பேட் கமெண்ட்ஸ்லாம் வரும். அதை பார்க்கும் ஜோதிடம்னா பொய், நீங்க சும்மா பித்தலாட்டம் தான் பண்றீங்க, ஸோ இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பித்தலாட்டம், பொய், ஏமாத்துறீங்க, சீட்டிங் பண்றீங்க அப்படின்லாம் வரும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்குன்னா இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கவே வேணாம். அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, நம்மளோட
நம்மளோட பேஷன் நம்ம ஃபாலோ பண்ணும்போது உலகமே தடுத்தாலும் நம்ம அதில் கான்ஃபிடென்ஸாக இருக்கணும். அது ஒன்று. 3வது பாயிண்ட் என்னென்னா, சொந்தக்காரங்க 1000 பேசுவாங்கங்க, அதெல்லாம் காதலே வாங்கிக்காதீங்க. இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று தேவை உங்களுக்குன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்காக நீங்கள் வாழுங்க, மற்றவங்களுக்காக வாழாதீங்க. உங்களுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுங்க, லைஃப்பில் முன்னாடி வரலாம். ஓகே, உங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸ்லாம் இப்போ வராங்களா இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு? கண்டிப்பாக சார் வராங்க. அதாவது நம்மக்கிட்ட என்ன தான் வந்து அஸ்ட்ராலஜி தெரிஞ்சாலும், நம்மளுக்கு அதுக்கான நாலேஜ் இருந்தாலும், நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் தான் வந்து யூடியூபாக நான் பார்க்குறேன். ஸோ யூடியூப் மூலயமா எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க. ப்ளஸ் சார் கொடுத்த எனக்கு நாலேஜ் மூலயமா, மார்க்கெட்டிங் நாலேஜ் மூலயமா, ஸோ அதை வந்து மேலும் மேலும் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க ராஜவித்யாலயா டீம். ஸோ இது அப்படியே இந்த நற்பணி எனக்கு தொடரணும் அப்படின்ற எண்ணமும் ஆசையும் இருக்குது. மக்களாகிய உங்களுக்கும் சார் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவார். வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். நீங்கள் வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ணி கோச்சிங் ஜாயின் பண்ணதுக்கும், அது போக இன்டர்வியூ கொடுத்ததுக்கும், உங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கும் ரொம்ப நன்றிங்க.